ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? இப்போ நம்ம இந்த என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, ஜீரகம் விதைக்க போகிறோம். ஜீரகம் ஒரு 2 மிளகு மட்டும். என்னம்மா? மிளகு அதில் இருக்குது தானேப்பா? அதை நட்டு பார்க்கலாம். நட்டு பார்க்கலாம். ஒரே ஒரு மிளகு இருக்குது, வச்சு பார்க்கலாமே. மண் நல்லா இருந்தால் பொண்ணு சிறப்பாக இருக்கும் இல்லையா? இதில் உளுந்து போட்டிருக்காங்க. அதில் கொஞ்சமாக கேப்பு கிடச்சிது. அதில் தான் நம்ம ஜீரகம் போட போகிறோம். இப்போ இதில் அப்படியே தூவி விடுங்க. அந்த மிளகு எடுத்துகிட்டு ஜீரகத்தை மட்டும் கொடுங்க. மிளகு என் கையில் அப்படியே இந்த பக்கமே போதும். மண்ணை தள்ளி விட்டுலாம். ஜீரகம் விதைச்சாச்சு. ஒரு குட்டி விவசாயம். அறுவடை சொன்ன அன்னைக்கு சொல்கிறேன், வாங்க. நல்லா ஜீரகமும் மிளகும் விளைஞ்சிதுன்னா ரசம் வச்சு, சோம்பு வெந்தயம்லாம் வெந்தய கீரையை கடைஞ்சி சோம்புக்கு கறி எடுத்து கறி குழம்பாக்கி எல்லோரும் சாப்பிட்டு போகலாம். தவறாமல் வந்துடுங்க. ஆமாம், மூச்சு வாங்குது. இந்த ஒரு மிளகு இந்த ஓரமாக மறித்து ஓரமாக நடலாம். ரொம்ப ஆயமாக வேணாம், சும்மா இந்த ஒரே ஒரு மிளகு மட்டும். உங்களுக்கு தெரியுதா? சும்மா போட்டு பார்க்கலாம், வருதாங்கிறது ஒரு சாம்பிளுக்கு தானே, அவ்வளோதான். அடையப்பா, உண்மையே நம்ம குட்டி குட்டியாக பண்ணும்போது தான் விவசாயியோட கஷ்டம் என்னன்றது தெரியுது. ஜீரகம் விதைச்சாச்சு, மிளகு விதைச்சாச்சு. இன்னும் ஒரு வாரத்தில் என்ன ரிசல்ட்டு தெரிஞ்சு பாஸாக ஃபெயிலா அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். சூப்பர். கண்டிப்பாக இந்த வீடியோ எதிர்பாருங்க. இன்னும் ஒரு வாரம் கழித்து என்னென்ன வச்சுருக்கோம். ஃபஸ்ட்டு சோம்பு, அடுத்தது வெந்தயம், அடுத்தது கடுகு, அடுத்தது ஜீரகம், அதுக்கு அடுத்தது மிளகு. ஓகேவா? கண்டிப்பாக பாருங்கள். இதெல்லாம் பொழைச்சி வந்தோடனே உங்களுக்கு வீடியோ போடுறேன். பாய். ஐயோ, வெண்டை செடி பாவம். ஒரு கண்ணாக கொண்டுக்கிட்டு வரனே. இந்த பாவம்லாம் என்ன தானே சேரும். நட்டுட்டேன். ஐயோ, பொழைச்சிக்கிடா ஆண்டவா. அவ்வளோதான். இன்னும் புளிச்சிக்கிறியா வெண்டை விதையான்னு தெரியல. சரிப்பா, பாய்.